தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் தேசிய ஆசிரியர் மாநாடு கொழும்பு மாளிகாவத்த PD சிறிசேன மைதானத்தில் நடைபெற்றது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க, ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். வீழ்ச்சியடைந்த ராஜ்யம் ஒன்று முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாயின் கட்டாயமாக கல்வி அதற்காக உறுதுணையாக இருக்கும். அதுவே எமது நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும். நமக்கு வேறு வழி இல்லை. எனவே கல்வியை அரசாங்கத்தின் முதலாவது பொறுப்பாக அமைகின்றது. கல்வியை விற்பனை செய்ய வேண்டுமென சிலர் கூறுகின்றனர். நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அரசாங்கம் கல்வியை பலப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கும். இலவச கல்வியை மேலும் பலப்படுத்துவதே எமது பொறுப்பாகும். எனினும் தம்மிடம் பணம் இருப்பதனால் பணம் கொடுத்து கல்வியை பெற வேண்டுமென நினைக்கும் தரப்பினருக்கு அதனை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வதற்கான கல்வி முறை ஒன்று காணப்படுகின்றது. அரசாங்கத்தினால் ஒழுங்குபடுத்தப்படும் தனியார் கல்வி அதுவாகும். வெளிநாடுகளுக்கு சென்றால் அந்த அறிவு அவர்களுக்கு கை கொடுக்கும். அந்த முறைக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கின்றோம். எனினும் கல்விக்கான அடிப்படை பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும். முதலில் கல்விக்காக ஒதுக்கும் செலவுகளை நாம் அதிகரிக்க வேண்டும். வருடாந்த மொத்த தேசிய உற்பத்தியில் சுமார் 4% கல்விக்காக ஒதுக்கி வருகின்றனர். இந்நிலையில் எமது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதியை ஒதுக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்ற பொழுது பல பல்கலைக்கழகங்களில் வெளிவாரி பட்டம் வழங்கும் நிறுவனங்களுக்கு சென்றேன். அந்த வெளிவாரி பட்டம் வழங்கும் நிறுவனங்களில் அதிக அளவில் இலங்கை மாணவர்களே உள்ளனர். மொரட்டுவை பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிறந்த முறையில் கல்வி கற்ற மாணவர்கள் அந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்றனர். எனவே கல்வியில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அடிப்படை பட்டப்படிப்பிலிருந்து முழுமையான வெளிவாரி பட்டதாரி நிறுவனங்களை இலங்கையில் நாம் உருவாக்க வேண்டும். அங்கு புதிய ஆய்வுகள் இடம்பெறும். புதிய விடயங்கள் தேடி கண்டுபிடிக்கப்படும். அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். கல்வியில் அனைத்து துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசிரியர் சபையொன்றை நாம் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் கல்வியின் தரம் ஆராயப்பட வேண்டும். அத்துடன் எந்த ஒரு பாடசாலையும் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. அரசியல் நோக்கங்களுக்காக இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளும் இந்த காலத்தில் வழங்கப்படாது என்பதனை பொறுப்புடன் கூறுகின்றேன். அதற்கு மாறாக ஆசிரியர்களின் திறமைக்கு ஏற்ப சந்தர்ப்பத்தை நாம் வழங்குவோம். எம்மிடம் திட்டங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் அதற்கான தேவையும் எமக்கு இருக்கின்றது. அதற்காக நாட்டை தற்போது அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் தலைவர்களிடமிருந்து தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிராமிய நாயகன் அතිன் பலய ஜாதிக ஜனபலவேகி அப்பே අතර මාරු කරගත යුතුයි.